புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். மது அருந்துதல் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு விளைவிக்கும். இக்கதையில் வரும் கதாபாத்திரங்கள் யாவும் கற்பனையே, யாரையும் குறிப்பிடுவன அல்ல. பொருள் இல்லை பாஸ். ஏய், எவன்டா பொருளை தூக்கிருப்பா? தெரியல பாஸ். ஆட்ரா தூக்கிடுவா. பாஸ் எப்படி குழப்பலாம்? பாஸ், உங்க பொருளை யாரோ கணக்கு போட்டு தான் தூக்கியிருக்கான். நல்ல ஐடியான்னு தந்திருக்கிறேன். அப்ப நம்மளோட டீமுக்குள்ளேயே கணக்கு போட்டு தெரிஞ்சவன் தான் நம்மளோட பொருளை தூக்கி இருக்கிறான். கணக்கு போட்டு என்ன பாஸ் தப்பா நினைச்சுக்கிட்டு நம்ம கிட்டே இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. என்ன நடக்க போதும்? நம்மளோட குரூப்ல யாருக்கெல்லாம் கணக்கு போட தெரியுமோ அவங்களே தான். எல்லாரும் ரெடியாங்க. இப்ப நான் உங்களை கணக்கு கேட்க போறேன். என்கிட்ட 5,50,000 இருக்குது. அதுல 3,20,000 நான் வச்சுக்கிட்டு 2,25,000 உங்ககிட்ட கொடுத்தா இப்ப என்கிட்ட எவ்வளவு இருக்குது? தெரியல பாஸ். ஏய், நீ வாடா. பாஸ் உனக்கு எதுக்கு பதில் தெரியுமா? தெரியல பாஸ். நீ வாடா. உனக்காச்சும் எதுக்கு பதில் தெரியுமா? எனக்கு என்ன தெரியும்? அட மொக்குல இது கூட தெரியல அவங்களுக்கு. 3,20,000 தான்டா. பாஸ் ஆடு மாட்டேங்குது பாஸ். டேய் புடிங்கடா. நானே வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டேனே. ஆ ஆ ஆ ஆ டேய், உனக்கு 5 நிமிஷம் டைம் தாரு. அதுக்குள்ள என் பொருள் எங்கன்னு சொல்லு. இல்லைன்னா அவன் பொடி இந்த கடல்ல மிதக்கும். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. பாஸை கேட்கலாமா வேணாமா? கேட்டு தான் பார்ப்போமே. பாஸ் பாஸ், பொருள் போலன்றீங்களா? அதில் என்ன தான் இருக்கு? அது எங்ககிட்ட தர மாட்டேறீங்க. அது விலை மதிப்பில்லாத பொருள். எவன் கையிலையும் தர மாட்டேன். ஹலோ மச்சி. ஹலோ சொல்றா. விளையாட்டு வரலன்னு சிக்கிருக்குடா. பாஸ் கிட்ட தான் இருக்கு. நீ வந்தேன்னா பிளான் பண்ணி தூக்கிடலாம். அப்படியா? நீ வந்தேன்னா தூக்கிடலாம். நான் அடுத்த சந்தேகம் வந்துடுவேன். லொகேஷன் கேமரா இப்பயே வா. சரி.
நான் படுத்திருக்கேன். இப்போ எடுக்கல. நீ கொஞ்சம் பிளான் பண்ணு. பொருள் எங்கே இருக்கு? பின்னாடி. பின்னாடியா? 3 பேர்கிட்ட அடிச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாத்ரூம் வா. அப்போக்குள்ளே பொருள் எடுத்து ஓகே இருக்கும். சே, அடிக்கடி இந்த பாத்ரூம் வந்தோன்னு இருக்கு. சரியாவா? பொருள் அந்த மாதிரி வருமா? டேய், இந்த ரக்ஷ தூக்கினா அரமனை தேட்டத்தில் எல்லாத்தையும் மறந்துடுவான். இந்த தூட தூ அப்படிதான் தூ. சரி வா வா வா. பொருளங்க என்னோட ஃப்ரெண்ட் எங்க? எங்கடா என் பொருள்? முதல்ல என் ஃப்ரெண்டை கொடு, அப்புறம் பொருளை தார். அதுதான் ஆளை விட்டுட்டேன்ல, என் பொருளை கொடு. அதெல்லாம் கொடுக்க முடியாது. டேய், அவனை சும்மா விடாதீங்களா? உன்னை எதுக்குடா அனுப்பின? பிளாடி ஸ்வீட். டேய், நீங்க போங்கடா. புதுசாக ஒரு லிங்க் வந்திருக்கு, பார்க்க போறீங்களா? மச்சான், யாரா இவ? ஐயா, இவங்க நம்பி களத்துல இறங்கிட்டேன். இனிமே நானா போக வேண்டியதா? டேய், தன்வினை தென்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும். டேய், இப்பயாச்சும் என் பொருளங்கன்னு சொல்றா. பொருள்ன்றியே, அப்படி என்ன அதுல இருக்கு? அது என் பொண்டாட்டி வெங்காயம் வெட்டுற கத்திடா. அது இல்லாம வீட்டுக்கு விட மாட்டோம்டாடா. எங்கேன்னு சொல்றா என் பொருள்? அந்த விலைமதிப்பில்லாத பொருள்ன்றியே, அது அந்த கத்தியாடா. அடச்சே, இதுக்கெல்லாம் போய் ரெஸ்க் எடுக்க வச்சிட்டீங்களாடா. புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது. இந்த கொள்ளை